ஒரு தொழில்நுட்ப உத்தியோகத்தர் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் சென்று அவசரமாக, அதாவது வீதியில் அவர்கள் இந்த ரயிலை வழிமறிப்பதற்காக சென்று ரத்மலானைக்கும் கல்கிசைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இதை நிறுத்தியிருக்கிறார்கள். இவர்கள் மருதானையிலிருந்து வந்திருக்கின்றார்கள் இந்த உத்தியோகத்தர்கள். இதை கல்கிசைக்கும் ரத்மலானைக்கு இடைப்பட்ட ரயில் பாதையில் வைத்துதான் இவர்கள் ஒரு திரைப்பட பாணியில் அதற்குள் நுழைந்து நிப்பாட்டி இருக்கின்றார்கள். எப்போ வீதியோரத்துக்கு ரயில் கடவைக்கும் இருக்கக்கூடிய இடங்கள் ஒரு சில இடங்கள் தான் இருக்கின்றன அந்த பகுதியில். அப்ப திரும்ப திரும்ப மெயின் ரோடுக்கு போயிட்டு திரும்பி வந்து தான் அவர்கள் இழுத்திருக்கும் பிடிச்சிருக்கும். இந்த கடினமான விஷயம், ரயில் என்ஜின் மணித்தியாலத்துக்கு 10 கிலோமீட்டர் அளவு வேகத்தில் சென்றதால் இவர்கள் மறைத்துக்கூடியதாக இருந்தது. வேகமாக சென்றிருந்தால் 3 பேர் கொண்ட நிபுணர்கள் குழு இந்த காரணம் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. உடனடியாக அமலுக்கும் வரும் வகையில் சாரதியும் உதவியாளரும் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த என்ஜினுக்கு ஒரு சாரதி இருந்திருக்கு. நிச்சயமாக இது அநேகமான நேரங்களில் ரயில்வே திணைக்களம் கூறும் விதத்தில் இந்த ரயில் இன்ஜின் இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆகவே இதை சடுதியாக எவராலும் செயற்படுத்த முடியாது என்பதற்காக அதை அனைத்து நேரங்களிலும் ஸ்டார்ட் பண்ணி தான் வைத்திருக்கின்றார்கள். நேற்று தினமும் அதை நடந்திருக்கின்றது. சாரதியும் உதவியாளரும் அதில் இருக்காமைதான் பிரச்சனைக்கான காரணமாக இருக்கின்றது. இத்தனை வருட புகையிரத சேவையில ஒரு மறக்க முடியாத சம்பவம், வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சம்பவமாக இருக்கின்றது. இரும்பு பேய் சம்பவம். சரி, அடுத்த செய்திக்கு போகலாம். அத பத்திரிகையினுடைய செய்தி. ආණ්ඩුවට බහුතරය බලය තිබෙන නගර සභා හා ප්‍රාදේශ සභා රැසක අයවැය පරාදයි. දැනටත් 8ක් පරාදයි. அதாவது ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு வசமுள்ள 8 உள்ளூராட்சி மன்றங்களின் அடுத்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டம் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டு விட்டது. கஜமோகன், இதில் குறிப்பாக கூற வேண்டும், 4 உள்ளூராட்சி மன்றங்களின் வரவு செலவு திட்டம் தொடர்ச்சியாக 2 தடவைகள் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே உள்ளூராட்சி மன்ற சட்டங்களுக்கு அமைய இந்த நகர சபைகளா பிரதேசிய சபைகளா என்பது இரண்டும் இருக்கின்றது. இதில் பிரதேச சபை இதுல ஒரு காரணம் இருக்கிறது. ஏர்பன் அண்ட் ரூரல் என்ற சொற்பிரயோகங்கள் வரும். கிராம, அதாவது பிரதேச சபை என்பது கிராம அமைப்பு கொண்ட சபை. ஆகவே அவர்களுடைய வாழ்க்கை தரம் வேறு, நகர வாழ்க்கை தரம். தொடர்ச்சியாக பார்த்தால் மீரிகம நகர சபை, அம்பிலிப்பிட்டிய பிரதேச சபை, பாலியகுட நகர சபை, ராஜாங்கனை பிரதேச சபை ஆகிய நகர மற்றும் பிராதேச சபைகள் தான் தொடர்ச்சியாக 2 தடவைகளிலும் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த அதாவது தவிசாளரின் பொறுப்பிலிருந்து இவை ஆணையாளரின் பொறுப்புக்கு இந்த நகர உள்ளூராட்சி மன்றங்களின் பொறுப்புகளை மாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினமும் மதவாட்சி மற்றும் இம்புல்பே ஆகிய பிரதேச சபைகளின் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டிருந்தன. ஆகவே இப்போது மக்கள் யோசிக்க ஆரம்பிக்கின்றார்கள். தங்களது வயிற்றுக்கு அடிவிடும் போது கொஞ்சம் சிந்தனை அதிகமாகத்தான் இருக்கிறது. பிரதேச நிலை சார்பாக கிராம நிலையிலும் இப்போது இதுவரை கிராம நிலை பெரிதாக பேசப்படவில்லை வரவு செலவு திட்டத்தில். இப்போது அதுவும் பேசப்படுகிறதா இருக்கிறது இல்லையா? பார்ப்போம், பொறுத்திருந்து. தினவின பத்திரிகையினுடைய செய்தியும் அதுதான். මෙවැන්නක් සිදු වූ පළමු අවස්ථාව. එන්ජිම දුම්රිය එන්ජිමක් මහරෑ රියදුරු නැතිව රත්මලාන්ටයයි නවත්වා ගන්න බැරිව විනාඩි 40ක් ගමන් කරලා වෙන්න ගිය භයානක අනතුරක් නූලෙන් වලකී තාක්ෂණ දෝෂයක්ද රියදුරු වරදක් දැයි සොයයි සිද්ධිය ගැන දුම්රිය සේවකයෝ කඩිනම් පරීක්ෂණයක් இல்லයි. அதே செய்திதான் இருக்கின்றது. 40 நிமிடங்கள் இந்த ரயில் பயணித்திருக்கின்றது. மிகப்பெரிய விபத்து 99 தப்பி இருக்கிறது. அப்படிதான் நான் சொல்லுவேன். சரி, தினவின பத்திரிகையினுடைய செய்தி. மௌபிம கூறுகிறது, கசினோ எப்பா மகாநாகிமிவரு ஜனபதிட்ட லியதி. நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி, 3 பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதிக்கு எழுதியுள்ள கடிதம் தொடர்பாகவே இந்த முக்கிய செய்தியாக மௌபிம பத்திரிகை தந்திருக்கின்றது. மௌபிமையினோட சின்ன மாற்றம் ஒன்று கண்டீர்களா? சாதாரணமாக இந்த மாவில வட்டம் தான் இருக்கும். இப்போது இலங்கை படம் ஒன்று பிரசுரமாக இருக்கிறது, நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இலங்கை படம் ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. இது மௌபிம பத்திரிகையினுடைய ஒரு சின்ன மாற்றம். ஏனென்றால் இது இலங்கை, மௌபிம என்பது தாய் நாடு என்ற பொருள்படும். மீண்டும் நாங்கள் காட்டுறோம், ஏனென்றால் இப்போ தயாரிப்பாளர் கேட்கிறார். அந்த அடிப்படையில் இதோ நீங்கள் பார்க்கலாம், இலங்கையின் படம் இப்போது அந்த மாவுக்குள்ள இருக்கிறது. தாய் பூமி இது கூறுகின்ற ஒரு விடயம். இதை தாண்டி நாங்கள் ஏனைய செய்திகளுக்கு போவோம். லங்காதீப பத்தினுடைய செய்தி. දුම්රිය එන්ජිම රියදුරා නැතිව කිලෝමීටර් 15ක් ගිහින් මාලිගාවත්තේ සිට දුම්රිය ස්ථාන 9ක් පසු කර රත්මලානට. அதே செய்தி, மாளிகாவத்திலிருந்து 9 ரயில் நிலையங்களை தாண்டி இந்த ரயில் என்ஜின் பயணித்ததாக இந்த செய்தி வந்திருக்கின்றது. லக்பிம பத்தினுடைய செய்தி. கசினோ எப்பா ත්‍රයිනිකායික මහා
மகாநாயகிமியூர் ஜனபதிட லியதி. இதில் அனைத்திலுமே 3 பீடங்களையும் சேர்ந்த மகாநாயக்கர்கள் அதை போன்ற கூறியிருக்கின்றார். செய்தி රජරට සරසවි සිසුන් 22කට අත්හිට වූ සිර දඬුවම්. වසර අවසාන විභාගයට පෙනී සිටි සිසුන්ට පහර දී දේපොළවලට හානි කළ. அதாவது வருட இறுதி பரீட்சையில் தோற்றவிருந்த மாணவர்கள் மீதான தாக்குதல் மற்றும் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தமை தொடர்பாக ராஜராட்டு பல்கலைக்கழகத்தின் 22 மாணவர்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டு சிறை தண்டனை. அனுராதபுரம் பல்கலைக்கழகம் இல்லையா? நிச்சயமாக மிகிந்தலையில் இருக்கும் பல்கலைக்கழகம், அது மிகிந்தலையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம். இனி ஏனைய செய்திகளை பார்க்கலாம். தெமடகொடையிலிருந்து ரத்மநாத வரை 15 கிலோமீட்டர் தூரம் சாரதியின்றி பயணித்த ரயில். இதுதான் தலைப்பு மெட்ரோ நியூஸிலே. யானைகள் அட்டகாசத்துக்கு எதிராக மக்கள் வீதியில் இறங்கி போராட்டம். இது புத்தளம் மதுரங்குழியில இடம்பெற்றது. புத்தளம் குருநாகல் பிரதான வீதியின் பழுகாஸ் 8ஆம் கட்ட பிரதேசத்தில் பிரதேசவாசிகள் மற்றும் விவசாயிகள் ஒன்றிணைந்து காட்டு யானைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். போலீஸ் அதிகாரியிடம் ஏமாந்த அக்கறை பெற்ற போலீஸ் கான்ஸ்டபிள் என்கிற செய்தியாக இருக்கிறது. கான்ஸ்டபிளையே ஏமாற்றக்கூடிய அதிகாரிகள் போலியாக இருப்பது இலங்கையில் தான் நான் நினைக்கிறேன். சிலாபம் குருநாகல் வீதி விபத்து, 2 பெண்கள் மரணம் நேற்றைய தினம் நாங்கள் அவதானித்தோம். முன்னேஸ்வர சந்தியிலே இந்த நிகழ்வு. பேருந்திலிருந்து இறங்கி கிராசிங் பண்ணும் போது வீதி மாற்றம், ஒரு பெண் வீதியை கடக்க முற்பட்ட போது பஸ்ஸில் சென்று மோதி இருக்கின்றார். மற்றைய பெண் பஸ்ஸில் இருந்தவர் கீழே இடறி விழுந்து சில்லுக்குள் அகப்பட்டிருக்கிறார். மிகவும் பரிதாபகரமான சம்பவம். அந்த பஸ் சாரதி வேகமாக பஸ்ஸை செலுத்தி வேறொரு பஸ்ஸை முந்தி செல்வதற்கான முயற்சியில் ஈடுபட்ட போதுதான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. சாரதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சாரதி இந்த பிழை என்றும் கண்டுபிடிக்கப்பட்டாயிற்று. நிச்சயமாக சாரதி, இத்தகைய சாரதிகளின் இவர்களுக்கு எதிரான தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும். பஸ் சங்கங்களும் இது குறித்து கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகவே இருக்கின்றன. இனிய பத்திரிகையினுடைய உள் செய்திகளை பார்க்கலாம். வீரகேசரி கொண்டு வரக்கூடிய இணைய செய்தி. தீர்வு ஏற்பட்டால் கூட்டமைப்பினால் அரசியல் செய்ய முடியாது போகும், இதனாலேயே தெரிவு குழுவுக்கு வராமல் உள்ளனர் என்கின்றார் டிலான். அமைச்சர் டிலானினுடைய கருத்து. ஆலயங்கள் வீடுகள் அளிக்கப்படும் செயற்பாடுகள் தொடர்ந்தால் இராணுவ தடையை மீறி அங்கு செல்வேன், அந்த மண்ணில் உயிர் பிரிவது பாக்கியம் என்கின்றார் முதலமைச்சர் விக்னேஸ்வரன். கூறிய செய்தி இங்கு வீரகேசரியில் தலைப்பாய். ஐக்கிய நாடுகளுக்கான அகதிகளுக்கான விசேட அறிக்கையாளர் சல்லோக பியானி நேற்று பாதுகாப்பு செயலாளர் கோதாபய ராஜபக்ச அவரது அமைச்சர் சந்தித்து பேசிய போது எடுக்கப்பட்ட படமாக இருக்கிறது. அது இந்திய பிரதமரின் இலங்கை விஜயத்தை ஐக்கிய தேசிய கட்சி எதிர்க்காது நிலைப்பாட்டை மாற்றினார் ஜோன் அமரதுங்க என்கிற செய்தி. கட்சியின் உறுப்புரிமையிலிருந்து கமலேந்திரன் இடைநிறுத்தம், படுகொலைகளை அனுமதியோம், இபிடிபி அறிவிப்பு. தாமதமான செயற்பாடு. ஓய்வு பெற்ற பெண் கிராம சேவையாளர் மீது மர்ம நகர்கள் துப்பாக்கி பிரயோகம், காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதி. பஸ் விபத்தில் 2 பெண்கள் உயிரிழப்பு, முன்னேஸ்வரத்தில் சம்பவம். தங்க கடத்தலில் ஈடுபடுவதற்கு முன்னைந்த 3 பெண்கள் கைது. பிரதான சந்தேக நபர் கொழும்பில். இலங்கை மற்றும் இந்தியாவுக்காக மேற்கொள்ளப்படும் தங்க கடத்தலின் பிரதான சந்தேக நபர் கொழும்பில் இருக்கிறார் என்று. வடக்கு கிழக்கு மாகாண சபைகளின் கூட்டமைப்புக்கு எதிரான செயற்பாடுகள் என்கின்ற செய்தி இங்கே வீரகேசனுடைய ஆசிரியர் தலையங்கமாக இருக்கிறது. வடக்கு கிழக்கு மாகாண சபைகளிலே கூட்டமைப்பு தான் பெரும்பான்மை, அதற்கும் எதிரான செயற்பாடுகள் நடைபெறுகிறது. சிறப்பான ஜனநாயகம். அது சம்பந்தமான கேலி சித்திரம் தான் இங்கே கனியினால் வரையப்படுகிறது. ஆளுநர் அங்கே வைத்திருக்கக்கூடிய அந்த கிளாஸ், எப்போதும் பார்ட்டிஸ்ல இந்த வைன் கிளாஸ் வைப்பாங்க, அவர் எடுத்து அதை இந்த எங்கள்கிட்ட இத்தனை பேர் இருக்கிறாங்க என்று எங்களுடைய பிரதேச சபையில் இருக்கக்கூடிய விடயத்தை நான் இருக்கின்றேன் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரனுடைய முகமாக இருக்கிற சரியா நான் சொல்வது? அவர் தான் தெரிகிறது. அவர் அனைத்தையும் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கின்றார். ஆனால் அங்கு அந்த மேசை விரிப்பு ஆகட்டி அதை சீர்குலைப்பதற்கான முயற்சி இருக்கின்றது. சமிச்சை கொடுப்பவரையும் கொஞ்சம் அவதானிக்க வேண்டும். மக்கள் சிறப்பாக இருக்குன்னு சமிச்சை கொடுத்து இருக்கின்றார். அவருக்கும் கொஞ்சம் கவலைக்கிடம். அவருடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய ஒழுக்கம் மிக சிறப்பாக இருக்கிறது. இவை இன்றைய தினம் நீங்கள் பார்க்கலாம். இது வீரகேசரி பத்திரிகையினுடைய கேலி சித்திரமாக இருக்கின்றது. தொடர்ந்து தினக்குரல் சொல்லக்கூடிய விடயங்களை பார்க்கலாம். புலிகள் இல்லையேல் உங்களால் ஒரு வாக்கை கூட பெற முடியாது, ஆளும் தரப்புக்கு செல்வம் எம்பி சவால் என்கின்ற செய்தியாக இருக்கிறது. ஏனென்றால் எப்போதும் இனவாதம் பேசித்தான் வாக்கெடுப்பது போன்ற ஒரு நிலையை இவர் எடுத்துரைப்பது போன்று இருக்கிறது. ஏனைய செய்திகள் நீங்கள் அப்போதை கூறியிருந்தீர்கள் இந்த விடயத்தை. ஏனைய செய்திகள் கிழக்கு மாகாண சபையிலிருந்து தமிழ் கூட்டமைப்பு வெளி நடப்பு என்கின்ற செய்தியாக இருக்கிறது. அதாவது கல்வி அமைச்சின் விவாதத்தை புறக்கணித்து தான் இந்த செயற்பாடு வருகிறது. தவிசாளர் ஆரியவதி கலபதி குறிப்பிட்ட நேரத்தை விட, அதாவது 6 மணிக்கு சபை நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் 7 மணி வரை தொடர்ச்சியாக சபை அமர்வுகளை நடத்தியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கூட்டமைப்பினர் இவ்வாறு வெளிநடப்பு செய்திருக்கின்றார்கள். இந்தியாவுடனும் ஐரோப்பாவுடனும் மோதிக்கொண்டு இலங்கையால் எதுவுமே செய்ய முடியாது, ஐக்கிய தேசிய கட்சி எம்பி ஹரின் பெர்னாண்டோ தெரிவிப்பு என்கிற செய்தியாக இருக்கிறது. இவர் பதுளை மாவட்ட எம்பியாக இருக்கிறார்.
அடுத்த செய்தி, காணாமல் போய்விட்ட சகோதரன் குறித்த முறைப்பாட்டை சகோதரியிடம் ஏற்க மறுப்பு என்கின்ற செய்தி. பெற்றோரை இழந்த யுவதி ஒருவர் காணாமல் போன தனது சகோதரன் பற்றிய முறைப்பாட்டை வழங்கி சென்ற போது அதனை ஏற்க யுத்த இழப்பீடுகள் தொடர்பான கணக்கெடுப்பு மேற்கொள்வோர் மறுத்த சம்பவம் யாழ்ப்பாணம் முடிவில் நிகழ்ந்துள்ளது. இப்போது மிகவும் இந்த கணக்கெடுப்பு தொடர்பாக தற்பொழுது பல்வேறு சர்ச்சைகள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த பெருமையாக பேசி ஆரம்பித்தார்கள், ஆனால் இப்போது இப்படியான நிலை இருக்கு. சகோதரனின் உயிரிழப்பு தொடர்பாக அவரின் அதாவது இந்த பெண் திருமணமானவர் என்ற காரணத்திற்காக அவரது முறைப்பாட்டை ஏற்க மறுத்திருக்கின்றார்கள். அநேகமாக எங்களுக்கு தெரியும், இறுதிக்கட்ட போரின் போது அநேகமான குடும்பங்கள் அனைவருமே உயிரிழந்திருக்கின்றார்கள். ஆகவே அருகில் இருந்த வேணியவர்கள் தான் கூற வேண்டும். தற்பொழுது இந்த அடுத்த செய்திக்கு நாங்கள் செல்லலாம். விவாதத்தை ஆரம்பித்து வைப்பதற்கு உறுப்பினர்கள் இல்லாது போன ஐக்கிய தேசிய கட்சி என்கின்ற செய்தி. ஜனாதிபதியின் அறிவிப்பை மீறி மின் கட்டணம் அதிகரிப்பு என்கின்ற செய்தி. மீண்டும் போராட்டம், தாதிய சங்கம் எச்சரிக்கை. சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்படாது, லஞ்சமும் ஊழலும் தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம். கார்ட்டூன் பால்மா விலை அதிகரிப்பு இழுத்துக் கொண்டிருக்கிறது அரசாங்கம். நொந்து போன நிலையில் குழந்தைகளும் தந்தையரும் என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. அடுத்து நாங்கள் சுடரொலியினுடைய ஏனைய செய்திகளுக்கு செல்லலாம். அனைத்துலக விசாரணையில் ஆதாரங்களை வழங்க தயார். மூதூரில் 11 பேர் கொலை தொடர்பில் இலங்கைக்கு ஆக்ஷன் ஃபார்ம் பதிலடி. மின்சார கட்டண அறவீடில் வறிய குடும்பங்களுக்கு அநீதி, சபையில் அமைச்சர் வாசு சுட்டிக்காட்டு. 2,57,658 பால்மா பாக்கெட்டுகள் பறிமுதல். இறுதி வரை போலீசார் நேர்மையுடன் இருக்கட்டும். சுடரொலியினுடைய ஆசிரியர் தலையங்கம். ஏனென்றால் நேற்றைய தினம் நேர்மையான ஒரு செயற்பாடு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் யாழ்ப்பாணம் செய்தது என்கின்றதால் இந்த செய்தி இருக்கிறது. காணாமல் போன உறவை தேடித்தரங்கள் அழுகின்றார்கள். இங்கே கிடுகிடுப்புக்காரர் போன்று ஒருவர் வந்திருக்கின்றார். நாங்கள் ஏற்கனவே பேசிய செய்தி ஜேபியினுடைய கேலி சித்திரமாக சிந்தனைக்கு கொடுக்கப்படுகிறது. சுடரொளி பத்திரிகையினுடைய செய்தி. இனி தினகரன் செய்திகளை பார்க்கலாம். தினகரனில் ஏனைய செய்திகள். யாழ் பொன்னாலை வரதராஜ பெருமாள் கோயில் தங்கம் திருட்டு உடன் விசாரிக்க ஜனாதிபதி பணிப்பு என்கின்ற செய்தி. கல்வி பொதுத்தராதர சாதாரண வரலாற்று அதிகூடிய மாணவர்கள் அதிகாரிகள் பங்கேற்கும் பரீட்சை. 5,78,140 மாணவர்கள் தோற்றுகின்றார்கள் என்கிற செய்தி. எதிர்வரும் சாதாரண தர பரீட்சை பற்றிய செய்தி. மாணவர்கள் குறைவான பாடசாலைகளை அரசாங்கம் மூடாது என்கின்ற செய்தியும் பிரசுரமாயிருக்கிறது. சீரற்ற காலநிலை, வடகிழக்கில் மழை, கடும் காற்று, கடல் கொந்தளிப்பு, மட்டு அம்பாறை மாவட்டங்களில் வெள்ளம், சில இடங்களில் போக்குவரத்து பாதிப்பு. பாசிக்குடாவில் அதிகூடிய மழை வீழ்ச்சி 114 மில்லிமீட்டர். கல்முனை, கிட்டங்கி, தம்போதி ஊடாக போக்குவரத்து பாதிப்பு என்கின்ற செய்தி இருக்கின்றது. அதிகம் பேசப்பட வேண்டிய செய்தியை தினகரன் இன்று சிறப்பாக கொண்டு வந்திருக்கிற வாழ்த்துக்கள். அரச பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை. ஜனவரி 2ஆம் தேதி மீண்டும் 1ஆம் தவணைக்கான ஆரம்பிக்கப்படும். எனவே இதுவும் ஒரு முக்கியமான விடயம். இவை இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையுடைய செய்திகள். இப்படியான செய்திகள் பல இருக்கின்றன. உதயனின் ஏனைய செய்திகளை பார்க்கலாம். இங்கே இந்தியாவிற்கு ரகசியமாக ஓடி முக்கிய சந்திப்புகளில் கோத்தா என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஐக்கிய நாடுகளின் விசேட அதிகாரி நாட்டுக்குள் வர அனுமதி, மறுதினம் அவர் வடக்குக்கு வருகிறார் என்கிற செய்தி. சொந்த மண்ணில் குடியமர்த்தாமல் போரிழப்பை மதிப்பிடுவது எப்படி, வலிகாமம் வடக்கு மக்கள் அரசிடம் கேள்வி என்கின்ற செய்தி குறிப்பாக உதயனுடைய செய்தியாக இருக்கின்றது. நிறைவாக யாழ் தினக்குரலிலே முல்லைத்தீவு சிங்களமயமாக்க அரசு திட்டமிட்டு செயல்படுகிறது. அமெரிக்க அதிகாரிகளிடம் மாவட்ட மக்கள் சுட்டிக்காட்டு. தடுக்க நாதியின்றி தொடுகிறது வீடழிப்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. முழுமையான செய்திகளை நாங்கள் எமது கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள் கொண்டு வந்திருக்கின்றோம். எனவே மீண்டும் நாங்கள் நாளைய தினம் வரக்கூடிய செய்திகளோடு உங்களை சந்திப்போம் என்று கூறி இன்றைய சக்தி பிரஸ் ரிலீஸில் இருந்து நாங்கள் விடைபெறப் போகின்றோம். நன்றி ஜெகன். நன்றி கஜமோகன். தொடர்ந்து குட் மார்னிங் ஸ்ரீலங்கா வரும். அதை தொடர்ந்து சிறப்பு நேர்காணல் இருக்கிறது. உலக தரவரிசையிலே நியூரோலஜி என்று சொல்லப்படக்கூடிய நரம்பியல் விற்பனராக இருக்கக்கூடிய உலக தரவரிசையில் உலகின் முதல் 3 டாக்டர்ஸ், அதாவது வைத்தியர்களுள் இருக்கக்கூடிய மிகவும் அனுபவம் வாய்ந்த தமிழ் மருத்துவர், சிங்கப்பூரை சேர்ந்த தமிழ் மருத்துவர், இலங்கையை பிறப்பிடமாக கொண்டவர், அவருடைய டாக்டர் புவனேந்திரன், அவருடைய சிறப்பு நேர்காணல் இடம்பெற இருக்கின்றது. இணைந்திருங்கள் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.